ஹாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னடா வீடியோ எடுத்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலே நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னு சொல்லட்டா, வேதம் நமக்கு இப்படியாக சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே? ஆமா, நீங்களும் நானும் யாரை நம்புறோன்றது ரொம்ப முக்கியம். நீங்க கர்த்தரை நம்பி இவ்வளவு நாள் நீங்க இருந்திருக்கிறீங்க. இனிமேலும் நீங்களும் நானும் கர்த்தரை மட்டும்தான் நம்ப போறோம். ஆகையினாலதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எதை குறிச்சு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கலங்கவே கூடாது. என் பிள்ளைகள் இப்படி செஞ்சுட்டாங்க, என் வீட்டுல எப்படி நடக்குது, என் வருமானத்துல எப்படி இருக்குது, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களுக்கு உயர்வை தருவதற்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே அவர் தர வல்லவராய் இருக்கிறார். பிப்ரவரி 2ஆம் தேதி இது உங்களுடைய நாள். இந்த நாளிலே உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நன்மைகளையும் ஏசப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதே போல நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா இந்த நாளுக்குரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் இந்த வீடியோவின் மூலியமாக உங்க மத்தியில உங்களோடு தான் பேசுகிறார். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில வரவேண்டிய எல்லா நன்மைகளும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே நீ செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகள் எங்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, இல்லத்திலே செயல்படும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.